ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏன் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த செய்ய முடியல, ஏன் அந்த கன்சிஸ்டன்சி வந்து லேக் ஆகுதுன்றதை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்ல வர விஷயமெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்ற வீடியோஸ்லேயோ இல்லை உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் இதை ரிமைண்ட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அண்ட் அதை தான் நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன விஷயம் மிஸ் பண்ணுறோம், இனிமேல் என்ன பண்ணணுன்றதுக்கான ஒரு சின்ன கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கன்சிஸ்டன்சி வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்குன்னு மட்டும் இல்லை, லைஃப்பில் கன்சிஸ்டன்சி முக்கியம். சில ஆக்ஷன் கரெக்டான இடத்துல நம்ம எடுத்து வைக்கணும். அது சில நேரம் நம்ம தப்பாக பண்ணுறோம். அதனால் நம்மளுடைய லைஃப்பில் அது எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கான ஒரு சின்ன கிளாரிட்டி வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு 7 இம்பார்ட்டண்ட் விஷயமாக இதை வந்து நான் பிரிச்சிருக்கேன். எங்கேயும் நான் தேடலை, ஜஸ்ட் என் மைண்டில் கன்சிஸ்டன்சி ஏன் மிஸ் ஆகுதுன்னு யோசிக்கிறப்போ எனக்கு இந்த 7 பாயிண்ட் ஞாபகம் வந்தது. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. எப்பயுமே இங்கே ஒரு விஷயத்த பிடிச்சி செஞ்சால் மட்டும்தான் அதில் நம்ம கடைசி வரைக்கும் சஸ்டெயினபிளாக போக முடியும். இல்லைனா நடுவில் லேக் ஆகுறது நம்ம மனுஷனுடைய இயல்பு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு சொல்லி வந்தது மற்றவங்களுடைய கட்டாயத்தால் வந்திருக்கீங்களா, இல்லை நிஜமாகவே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகி நம்ம பீப்புளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும்னு வந்தீங்களான்றதை தெளிவாக யோசிங்க. சப்போஸ் இல்லை, எங்கள் அப்பா சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, அதனால தான் நான் படிக்க வந்தேன் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய திங் வந்து இது கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை வேறு ப்ரொஃபஷனில் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், எல்லாம் சும்மாவே இருக்கணும்னு கூட இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். பட் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதில் சஸ்டெயின் ஆகுறது வந்து கஷ்டம். அதனால் அந்த கன்சிஸ்டன்சி வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நான் முழு முயற்சியாக எனக்கு இந்த எக்ஸாம் கிளியர் ஆகணுன்ற மைண்ட் செட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சி லேக் ஆகுறதுல மிஸ்டேக் வந்து அதிகமாக பண்ண மாட்டோம். பட் பேசிக்காக இன்ட்ரெஸ்டே இருந்தாலும் நிறைய தப்பு பின்னாடி வரது நம்ம பண்ணியிருக்கனால நடக்கலாம். பட் இது வந்து கரெக்டாக இருக்கான்றத ஒரு வாட்டி உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? தென் செகண்ட் திங், மந்த்லி கோல். நம்ம ஜான்வரி 1 வந்தால் நிறைய கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கும். பட் இப்போ ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறீங்க. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தில் செய்கிறதுக்கு ஒரு மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இது ஒரு மாதமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க, இன்றைக்கி நைட்டு கூட நெக்ஸ்ட் 1 மந்த் என்ன பண்ணுன்ற கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பிரச்சனையே கிடையாது. டேட்டுன்றது ஜஸ்ட் அ நம்பர். பட் நமக்கு எப்போ அது படிக்கணும், என்ன பண்ணணும்னு தோணுதோ அதுதான் அந்த ரியல் டைம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி வந்து ஒரு குட்டி அந்த கோலோ ஒரு எய்மோ வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து ரேண்டமாக ஒர்க் பண்ணும் போது தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதுக்கான கிளாரிட்டி இருக்காது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மந்த்துக்குள்ளே நான் இந்த லெசனோ ஒரு இத்தனை யூனிட்டை நான் படிச்சிருக்கணும், இவ்வளோ நேரம் நான் படிச்சிருக்கணுன்ற ஒரு மந்த்லி கோல், ஒரு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட், தட் இஸ் அந்த கோல் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லைன்னா நம்மளால் உட்காந்து ஒர்க் பண்ண முடியுமானா ரேண்டமைஸ்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் நம்ம நினைக்கிறத விட மற்ற விஷயத்தில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது வந்து கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ ப்ராப்பர் கோலை மேக் பண்ணிட்டோன்னா, நம்ம மைண்ட் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், மைண்ட் செட்டு. இந்த மந்த்லி கோல் வைக்கும் போதே நம்மளுடைய மைண்ட் செட்டு ஃபிக்ஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம படிக்கணும்னு நம்ம மைண்டு நினச்சா மட்டும்தான் படிக்க முடியும். நீங்கள் வந்து படிக்கிற இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைப்ரரியிலே போய் உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்பர் மைண்ட் செட் படிக்கணும்னு தோணாமல் வேறு விஷயத்தை பற்றி நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ராப்பர் மைண்ட் செட் இல்லைன்னா சீரியஸாக நம்ம எப்படிப்பட்ட பிளான் பண்ணாலுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிளியர் பண்ணணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம், அந்த மந்த்லி கோல் முடிக்கணுன்ற ஐடியாவும் இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட மைண்ட் செட் இல்லையே. ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொல்ல போகிற அந்த 7 பாயிண்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று எப்படி சொல்கிறது, ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கம்யூனிகேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு வேணுமே இன்டர் டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மைண்ட் செட்டு இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட
நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து பேசிக்காக மிஸ் ஆகுது. ஸோ அந்த மைண்ட் செட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்றதையும் நம்ம கீழேயே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வேணும். மந்த்லி கோல் தானே ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி கிடையாது. நம்ம ஒரு மந்த்லி கோல் ஒன்று போட்டிருக்கோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் வந்து நான் ஃபுல்லாக பாலிட்டி படிக்கணும், இல்லை 20 டேஸில் பாலிட்டி முடிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா, அதை எப்படி படிக்கணுன்றதுக்கான விஷயத்த நீங்கள் வந்து இந்த மந்த்லி கோல் போடுறப்பவே ஒரு 1 hour உட்காந்து இது தான் என்னுடைய ஸ்கெடியூலுன்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே இந்த வீக்கில் இது படிச்சிருக்கணும், இந்த 5 டேஸில் இதை முடிச்சிருக்கணுன்ற மாதிரி நீங்களே அதை பிரேக் டவுன் பண்ணி ஒரு குட்டி ஸ்ட்ராட்டஜி போடலைன்னா, நம்ம என்ன நினைப்போம், பாலிட்டி முடிக்கணும். ஆனால் எப்படி படிக்கணும், எப்படி முடிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும், அந்த மைண்ட் செட் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாதது தான் நமக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்கும். ஸோ என்ன படிக்கிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை எப்படி படிக்கணுன்றதை பிரேக் டவுன் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி முக்கியம். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து டு டூ லிஸ்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே இன்றைக்கி வந்து இல்லை இந்த 5 டேஸில் வந்து இந்த விஷயங்கள்லாம் படிக்கணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு எது அந்தந்த நாளைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கான டு டூ லிஸ்ட் தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ற டாப்பிக்கு 3 லெசன் கிட்ட வந்து நம்ம பாலிட்டியில் இருக்குது. இன்றைக்கி அந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பர் எடுங்க. இன்றைக்கி வந்து காலையில் ஆக்சுவலி இந்த டு டூ லிஸ்ட்டுன்ற விஷயத்த நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 o'clock உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மார்னிங் ஃப்ரீயாக இருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இன்றைக்கே அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே உட்காந்து இந்த டு டூ லிஸ்ட்டை ப்ராப்பராக ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த நாள் காலையில் நைட்டு தூங்கும் போதே மைண்டை ஃபிக்ஸ் ஆகும், நம்ம பயாலஜி கிளாக் வந்து கேட்கும், மார்னிங் கரெக்டாக எந்திரிப்போம், அந்த ஒர்க்கு சரியாக நடக்கும். இப்போ ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ப்ராப்பர் கோல் இல்லாமல், ப்ராப்பர் மைண்ட் செட் வைக்காமல், என்னென்ன படிக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜி பண்ணாமல் டைரெக்டாக நம்ம வந்து இந்த டு டூ லிஸ்ட்டை ரெடி பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பண்ணாலும் ரேண்டமைஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதை முடிக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு அதே தான், அந்த மைண்ட் செட் வந்து நமக்கு திருப்பி ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த டு டூ லிஸ்ட்டை முன்னாடி நாளே ரெடி பண்ணிட்டோன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அதே திங்கிங்கோடு எந்திரிப்போம். ஸோ அந்த நாள் ஃபுல்லாக அதை கரெக்டாக பண்ணுவோம். நான் டு டூ லிஸ்ட் எப்படி மெயின்டைன் பண்ண சொல்வேன்னா, இன்றைக்கி ஒரு 5 விஷயம் படிக்கிறோன்னா அந்த 5 விஷயத்தை எந்த டைமில் படிக்கணுன்றதை முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவேன். நம்ம 5 படிக்கணும்னு மட்டும் நினைக்காம அது இந்த டைம்குள்ளே படிக்கணுன்ற உங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் நீங்கள் கொடுத்தா மட்டுமே அந்த டைம்குள்ளே படிப்போம். ஒரு லெசனை ஒரு நாள் பூராவும் படிக்கலாம், ஒரு லெசனை 2 மணி நேரத்துலையும் முடிக்கலாம். அது நம்ம கையில் இருக்குது. நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக படிப்போம், எவ்வளோ தூரம் கரெக்டாக எடுத்துகிட்டு போவோம் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு 3 மணி நேரம் ஒர்த்து என்னால் அந்த 3 மணி நேரத்தில் முடிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இந்த லெசன் படிக்கிறத இந்த டைம்குள்ளே முடிக்கணுன்ற ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தயவு செஞ்சு ஆரம்பிங்க. இல்லைனா இதை முடிக்கணும்னு மட்டும்தான் நினைப்போமே தவிர ஒரே ஒரு டாப்பிக்கே ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சிடுவோம். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அதுதான் இந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ரிவார்டு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்னுடைய ஒர்க்கில் நான் வந்து இந்த ரிவார்டுன்ற விஷயம் வச்சுருப்பேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. பிகாஸ் நம்ம மைண்டு வந்து பேசிக்காக நம்ம மனுஷங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயத்தை வந்து விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிக்கும் சீரியஸாக. ஸோ நம்ம ஒரு ஒர்க்கை செய்யும் போது அதுக்கான ப்ராப்பர் ரிவார்டு கொடுத்தோன்னா அது வந்து நம்ம மைண்ட் வந்து லிட்டில் குழந்தை மாதிரி இருக்கும். குழந்தைக்கு என்ன வேணும், ஒரு ஒர்க்கு செஞ்சு கொடுத்தா அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னா அது ஆசையாக அந்த கிஃப்ட்டுக்காகவே உட்காந்து அந்த ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி தான் நம்ம மைண்டும். ஸோ இன்றைக்கி இந்த பர்டிகுலர் லெசன் படிக்கிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வெளியே போயிட்டு ஒரு 1/2 hour வெளியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு கோல், ஒரு குட்டி ரிவார்டு வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஃபுல் டே முடித்தோம்னா இந்த டைமுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவார்ட் கொடுக்கலாம். அது உங்களுக்கு என்ன ரிவார்டுன்றது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பேசிக்காக நம்ம சொன்னதை நம்ம கேட்குறதுக்கு நமக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கிறது வந்து அடுத்த நாள் அதே விஷயத்த செய்கிறதுக்கு அதே மாதிரி ரிவார்டுக்காக செய்கிறதுக்காகயாச்சும் நமக்கு அதை ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மைண்ட் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்ம நினச்ச மாதிரி அதை ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரிவார்டு வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ப்ராப்பர் பிரேக்கு. கிட்டத்தட்ட ரிவார்டும் இதுவும் ஒரே மாதிரி தான். ஆனால் ப்ராப்பர் பிரேக்குன்றது
ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்த மந்த் வந்து நான் பாலிட்டி படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஒரு 20 டேஸ்க்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த 20 டேஸுக்கு நடுவில் சப்போஸ் நம்ம மைண்டுக்கு தோணுது, எனக்கு பிரேக் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுதுன்னா, தயவு செஞ்சு உங்கள் மைண்டு சொல்கிறத கேளுங்க. இல்லை அதெல்லாம் உனக்கு சும்மா தோணுது, நான் படிப்பேன்ட்டு படிக்கும்போது புக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம். கண்ணு புக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் மைண்டு வேறு எங்கேயோ போகும். ஏன்னா நமக்கு அந்த ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த மைண்ட் செட் இல்லை. நமக்கு அந்த ஒரு மோனோட்டோனஸாக போய்கிட்டு இருக்கும் போது அந்த ப்ராப்பர் பிரேக் கொடுத்தது மட்டும் தாண்டி ரிவார்டு கொடுத்தது மட்டும் தாண்டி சில நேரம் நம்ம மைண்டுக்கு அந்த பிரேக் தேவைப்படும். நடுவில் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்துக்குமே அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். ஸோ ப்ராப்பர் பிரேக் வந்து இன்னும் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண, இந்த கன்சிஸ்டன்சியை கரெக்டாக எடுத்துகிட்டு போக டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 7 இம்பார்ட்டண்ட் விஷயம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றது கோலை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணணுன்னா அதுக்கான அந்த மைண்ட் செட்டு தேவை. அது மைண்ட் செட்டை வச்சுருந்தா தான் ஸ்ட்ராட்டஜி போட முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜியை டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண டு டூ லிஸ்ட் தேவைப்படும். நடுவில் ரிவார்டு கொடுக்காம ப்ராப்பர் பிரேக்கு கொடுக்காம வேலை செஞ்சிங்கன்னா சத்தியமாக எப்படிப்பட்ட ஒர்க்காக இருந்தாலும் கன்சிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு போக முடியாது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணதுனால தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம போடுற பிளான் எல்லாம் வீணாக போகுது. ஸோ இந்த 7 விஷயத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு கைகூடி வரும். டெஃபினட்டாக 2024 ஜாப் வாங்கிடலாம். ஸோ இது எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட். அப்பப்போ டிமோட்டிவேட்டடாக இருக்கும்போது, நான் எப்பயுமே மோட்டிவேஷனை நம்பி இருங்கன்னு சொல்லலை, கன்சிஸ்டன்சி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் சில நேரம் நீங்கள் யோசித்து பார்க்கணும், ஏன் இந்த இடத்துல நம்ம இருக்கோம், நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம இதை செய்கிறதுனால நம்மளோட இந்த கோல் அட்டைன் பண்ணால் என்ன நடக்கும் நம்ம ஃப்யூச்சர்லன்றதை தயவு செஞ்சு அப்பப்போ யோசித்து பாருங்கள். ப்ரேயர் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க ப்ராப்பர் ப்ரேயராக வந்து எடுத்து வைங்க. இல்லை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறவங்க அப்பப்போ அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பூனாக இருக்கும். அண்ட் இது செய்கிறது மூலிமா நம்மளோட நல்ல எண்ணத்தில் தான் நம்மளோட நோக்கம் போயிட்டுருக்கு. அப்படி போகிறப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரப்போ இந்த விஷயத்தை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இல்லை கடவுள்கிட்ட ப்ரேயராக எடுத்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாமே சேர்ந்து வரும். எனக்கு தெரியும் நமக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது, நம்ம படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். நம்ம படித்து வேலைக்கு போயிட்டா என்ன ஆகுன்ற பயத்துலேயே நிறைய பேர் நிறைய விஷயம் செய்யலாம். பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் ப்ரேயர் பண்ணுங்கள். எது நீங்கள் நினச்சிருக்கலாம் ஒரு நாள் நல்லா படிக்கிறேன், ஒரு நாள் நல்லா படிக்கலைன்னு. அப்போ ஒரு நாள் படிக்கிற போது என்ன விஷயம்லாம் கரெக்டாக பண்ணோம், இன்னொரு நாள் நல்லா படிக்காதப்போ என்ன விஷயத்த மிஸ் பண்ணணுன்ற அந்த டிஃப்ரென்ஸை பார்த்து நீங்கள் நோட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன். ஒரு சிம்பிள் திங், நீங்கள் கரெக்டாக நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு படுத்தீங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு முழிப்பு வரும். அது இல்லாமல் நைட்டு வந்து நம்மளுடைய ஒரு சின்ன ப்ளஷருக்காக உட்காந்து 10லேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு மூவி பார்க்குறதோ இல்லை ரீல்ஸில் ஏதாவது பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயம் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அஃபெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அடுத்த நாளே வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறது 6 மணி 7 மணி ஆகலாம். அங்கேயே ஒரு குட்டி ஃபெயிலியர் வரும். அது வந்தாலே அன்றைக்கி நாளே டிமோட்டிவேட்டட் ஆகும். அந்த நாளுக்கான எல்லா பிளானுமே வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ பேசிக்காக எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி வேணும். அதுக்கு எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது ப்ராப்பர் கோல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கிவ் யுவர் செல்ஃப் அ ரிவார்ட். ப்ராப்பர் பிரேக் எடுங்க. கண்டிப்பாக எல்லாமே கைக்கூடி வரும். ஓகேங்களா? தட்ஸ் இட். Thank you all.